ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜில யூனிட் 8க்குரிய கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 8th யூனிட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா, இதில மேலாண்மை பத்தியும், அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தியும் நிறையவே சொல்லியிருப்பாங்க. இப்போன்னு இல்லைங்க, நம்மளோட ஆன்சியன்ட் பீரியட்ல இருந்து, அதாவது நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்தே இந்த மேலாண்மை அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலாண்மையை பொறுத்தளவுக்கு ஸ்கூல் எஜுகேஷனில் எப்படி மேலாண்மை அப்படிங்கிறது கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு தேவையில்லாத வளவளன்னு இருக்கிறது எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் இருக்கிறத நீங்கள் ஓவராலாக கவர் பண்ணிட்டு போனாலே போதும் தான். ஓகேங்களா? எல்லாருமே ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதிகாரப்பூர்வ நிர்வாகம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்திய மேலாண்மை சிந்தனையாளர் யார்? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேலாண்மை அப்படின்னு படிக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு மேலாண்மையெலாம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? ஏன்னா நான் சொன்னேன், சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து மேலாண்மை வரப்போய் தான், அந்த ஒரு நிர்வாக முறை அப்படிங்கிறது வரப்போய் தான் நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம். குப்தர்கள் பீரியடாக இருக்கட்டும், யாரோட பீரியடாக இருந்தாலுமே ஒவ்வொரு டயத்தில் அந்த நிர்வாக மேலாண்மை அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நிறையவே டெஃபினேஷன் கொடுத்து, இந்த மாதிரிலாம் ஒரு டெஃபினேஷன் கொடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்களா அப்படின்னு கேட்டால், சில சைக்காலஜிஸ்ட் அதில் வந்து சில பேர்லாம் சொல்லியிருப்பாங்களே, அதாவது நம்ம வந்து நிர்வாகம் அப்படிங்கிறது இருந்து தான், பட் நம்மளோட எஜுகேஷன் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லும் பொழுது நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து எஜுகேஷனில் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, எப்படி படிப்படியாக டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதிகாரப்பூர்வ நிர்வாகம் அப்படிங்கிற கருத்தை யார் முன் வைச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ் வேப்பர் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகாரப்பூர்வமாக, அதாவது நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமாக இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க மேலாண்மை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேம் அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மேனேஜ்மெண்ட் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, ரெண்டுக்குமே நிர்வாகம் அப்படிங்கிறது மீனிங் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மேலாண்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நிர்வாகம். ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான் மேம். இது ஏன் மேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னது, அதாவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. இது எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ மேனேஜ்மெண்ட்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னென்னு. இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல், இப்போ ஸ்கூல் எடுத்துக்கோங்களேன். ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் பார்க்குறா? ஹெச்எம் பார்ப்பாங்க. அப்படி தானே? அட்மினிஸ்ட்ரேஷன் என்னது, அதில் வந்து நிர்வாகம் பண்ணுறது, என்னென்ன இது இல்லை, என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்வாகம் பண்ணுறது வந்து ஹெச்எம். ஸோ அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நிர்வாகம் பண்ணுறது ஹெச்எம். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது தான் என்னது, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. இதில் வந்து என்னென்னு கேட்டால், அதிகாரப்பூர்வ நிர்வாகம் அப்படிங்கிறது யார் அந்த வார்த்தையை கொண்டு வந்தால், மேலாண்மை சிந்தனையாளர் யார் அப்படின்னு கேட்டால் மேக்ஸ் வேப்பர். மேக்ஸிமம் இந்த அதிகாரப்பூர்வமான நிர்வாகம் அப்படிங்கிறது பேப்பரில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிற ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா, எம்பிஏ இந்த மாதிரி சப்ஜெக்ட்டில் வந்து மேலாண்மை அப்படிங்கிறத பற்றி வரக்கூடிய நிறைய கண்டென்ட் வந்து இருக்கும். பட் நமக்கு 1-2 ரிலேட்டடான வேர்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அதிகாரப்பூர்வ நிர்வாகம் அப்படிங்கிறத யார் அறிமுகப்படுத்தினா, அதாவது ஃப்ராக்ஸ்ரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஃப்ரியோக்ராக்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. பட் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. அதிகாரப்பூர்வ நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து யார் கொண்டு வந்த சிந்தனையாளர்னா மேக்ஸ் வேப்பர் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் அதிகாரப்பூர்வ நிர்வாகம் எல்லாமே பேப்பரில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ் வேப்பர். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹார்த்தோன் ஆய்வுகள் எங்கே நடத்தப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹார்த்தோன் ஆய்வு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்த்தோன் ஆய்வு அப்படிங்கிறது ஹார்த்தோன் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நடத்துறதுனால இது ஹார்த்தோன் ஆய்வு. நான் சொன்னேன் மேலாண்மை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற மேலாண்மையை ஓவராலாக பார்த்துட்டு தான் நம்ம எஜுகேஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி இந்த மேலாண்மையில் சில இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் கொஸ்டின்ஸாக கொடுத்துருப்பேன். அப்போ அந்த ஹார்த்தோன் ஆய்வுகள் எங்கே நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் நடத்துனாங்க. இந்த வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிகாகோ பக்கத்தில் இருக்க ஒரு ஹார்த்தோன் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கம்பெனி இருக்குது. அங்கே நடத்துனாங்க. ஸோ ஓகே மேம், இது யார் நடத்துனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேயோ அப்படிங்கிறவர் வந்து நடத்தினார். ஓகேங்களா? மேயோ அப்படிங்கிறவர் தான் அந்த ஹார்த்தோன் ஆய்வை வந்து பண்ணார். ஹார்த்தோன் ஆய்வு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. சில பேர் இப்போ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரியான சில நிகழ்வுகள் இருக்கும் பொழுது மட்டும்தான் அவங்களால பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, அந்த நிர்வாகம் அப்படிங்கிறத, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொண்டு போக முடியும்.
ஸோ அப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படி கொண்டு போகலாம், எப்படி நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆய்வு நடத்தினார் யார், மேயோ அப்படிங்கிறவர். எந்த இடத்துல அப்படின்னா ஹார்த்தோன் என்ற இடத்துல. ஸோ அதுக்கு ஹார்த்தோன் ஆய்வுகள் அப்படின்னு பேர். அதில் நிறையவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். அதை பேசிக்காக நான் ஓவராலாக சொல்லிடுறேன், ஓகேங்களா. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் எப்படி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ கம்பெனி நடத்துகிறாங்க. கம்பெனி நடத்தும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காற்றோட்டமான அறைகள் கொடுத்து அது மூலியமாக அவங்கள என்ன பண்ண வைக்கிறது, ஒர்க் பண்ண வைக்கிறது. ரெண்டாவது இவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அதாவது காற்றோட்டமான இடத்துல இருந்து இப்போ மறுபடியும் டென்ஷனான இடத்துக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. தென் இன்சென்டிவ்லாம் கொடுக்குறத நிப்பாட்டினாலும் இதோட ப்ரொடக்டிவிட்டிங்கிறது குறையலை அப்படிங்கிறத ஹார்த்தோன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்த்தோன் ஆய்வுகள், அந்த ஆய்வுகள் மூலியமாக கிடைச்ச ரிசல்ட் அதுதான். இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்த்தோன் ஆய்வுகள் மூலியமாக நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தரை நம்ம நியமிக்கும் பொழுது அவங்க நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாகலை, இன்க்ரிமெண்ட்டாகவே எப்பயும் போல் நார்மலாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு இது அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஹார்த்தோன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், தியரி ஆஃப் எக்ஸ் அண்ட் தியரி ஒய் அப்படிங்கிறத யார் முன் வைத்தார் அப்படின்னு கேட்டால் டக்ளஸ் மெக்ரிகர் அப்படிங்கிறவர். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். தியரி ஆஃப் எக்ஸ் அண்ட் தியரி ஆஃப் ஒய் அப்படிங்கிறத முன் வைத்தவர் யார் அப்படிங்கிறா டக்ளஸ் மெக்ரிகர் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் பாருங்கள், இது இம்பார்ட்டண்ட். அடுத்த கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அதாவது போஸ்ட் கார்ப் அப்படிங்கிறதுல சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே சிஓ அப்படின்னு வந்திருக்கணும், இங்கே சிஓ அப்படின்னு வந்திருக்கணும். சிஓ அப்படின்னா என்னக்குன்னா கோஆப்ரேஷன் அப்படின்னு வந்திருக்கணும், ஓகேங்களா. இங்கே சிஓன்னு வந்திருக்கணும், சீன் மட்டும் கொடுத்துருக்கேன், சிஓ அப்படிங்கிறது கோஆப்ரேஷன், அதாவது ஒருங்கிணைத்தல் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ ஓகே மேம், அப்போ சிஓக்கு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க, மித்தத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் பிளானிங். அந்த போஸ்ட் கார்ப்பில் இருக்க பீக்கு என்ன வரும், பிளானிங். நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. பீக்கு என்னது, பிளானிங். அடுத்து ஓக்கு ஆர்கனைசிங். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று பிளானிங், அப்புறம் ஆர்கனைசிங். அடுத்து எஸ்ஸுக்கு ஸ்டாஃபிங்னா என்னது, நமக்கு தேவையான வேலை ஆட்களை சூஸ் பண்ணுறது, ஓகேங்களா. அடுத்து டிங்கிறது என்னது, டைரக்டிங், ஓகேங்களா. பி அப்படிங்கிறது என்னது, பிளானிங். ஓங்கிறது ஆர்கனைசிங். எஸ்ங்கிறது ஸ்டாஃபிங். டிங்கிறது டைரக்டிங், ஓகேங்களா. நோட் பண்ணிக்கிட்டீங்களா. அடுத்து சிஓ அப்படிங்கிறது இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், கோஆர்டினேட்டிங் இல்லாட்டி கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஓகே. நான் அதையோடு சேர்த்து எழுதிட்டேன், கோஆர்டினேஷன், சிஓ கோஆர்டினேஷன், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங். ஆர் என்னது, ரிப்போர்ட்டிங். என்னால் மொபைலில் எழுதுறதுனால என்னால் டக்குன்னு மாற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஓகேங்களா. அடுத்து பி பட்ஜெட்டிங், ஓகே. ஓவர்வியூவாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஓகேங்களா. பி அப்படிங்கிறது பிளானிங், ஓ அப்படிங்கிறது ஆர்கனைசிங், எஸ்ங்கிறது ஸ்டாஃபிங், டிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்டிங். டி என்னது, டைரக்டிங். சிஓ அப்படிங்கிறது கோஆர்டினேட்டிங், ஆருங்கிறது ரிப்போர்ட்டிங், தென் பிங்கிறது ஒரு பட்ஜெட்டிங். இப்போ ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கீம் பார்த்தினா கவர்மெண்ட்டே ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுது, ஓகேங்களா. அது எஜுகேஷன் ரிலேட்டடோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்றில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, பிளானிங் பண்ணுவாங்க, ஓகேங்களா. பிங்கிறது பிளானிங் பண்ணுவாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆல் திங்ஸ் எனிவேர் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும், இப்போ நானே ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் இல்லை ஏதாவது ஒன்று வைக்க போகிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரியே பிளானிங்கை ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ரெடி பண்ணுவேன், ஓகேங்களா. என்ன கம்பெனி வைக்க போகிறோம்னு ஒரு பிளானிங் இருக்கணும் நமக்கு, அப்படி தானே. அது அதான் நான் சொல்லிட்டேன், ஒரு ஸ்கீமோ இல்லை எஜுகேஷன் ஸ்கீமோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று நம்ம இது பண்ண போகிறோம்னா மேலாண்மை அப்படின்னு சொல்லும்போது ஓவராலாக எல்லாத்துலேயுமே வரும்.
அப்போ என்ன பண்ண போகிறேன், பிளானிங் வந்து மஸ்ட், அது ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு தேவையான, நான் இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பாக போட போகிறேன்னா அவங்கக்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி நான் அவங்களெல்லாம் என்ன பண்ணணும், வழி நடத்தி போய் இந்தந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான நான் ஒரு சஜஷன் கொடுக்கணும். ஓகேங்களா. ஆர்கனைசிங் ஃபஸ்ட்டு, பிளானிங், தென் வந்து ஆர்கனைசிங், தென் வந்து தேர்ட் ஒன் வந்து ஸ்டாஃபிங். அப்போ அந்த ஒர்க்கை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டாஃப் எனக்கு வேணும், ஆட்கள் தேவை. இது எல்லாத்துக்குமே தான் நான் சொல்கிறது, ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஸ்டாஃப்ங்கிறது இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒர்க்கு பண்ண போகிறேன் அதை நான் என்ன பண்ணணும், டைரக்டிங் பண்ணணும். அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, இப்போ ஸ்டாஃபை நியமிச்சிட்டப்பா, அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா என்னது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும், டைரக்ட் பண்ணணும். ஓகேங்களா. மேற்பார்வையிடணும். ஓகேங்களா. அடுத்து வந்து கோஆர்டினேட்டிங்னா என்னது, எனக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணணும், கோஆர்டினேஷன் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட்டு, எனக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும், காலையில் நான் கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான என்னோடய ஸ்டாஃபுக்கிட்ட என்ன இருக்கணும், கோஆர்டினேஷன் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து என்னென்னா ரிப்போர்ட்டிங்னா என்ன, இப்போ நான் கொடுத்தது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டிங் நான் கொடுக்கணும். ஓகேங்களா. அந்த ரிப்போர்ட்டை நான் வந்து என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். இப்போ நான் கொடுத்துருக்கேன், ஓகே இவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்டாஃப் போட்டிருக்கேன், இவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி ஆயிருக்கு அப்படிங்கிறது நான் மேற்பார்வை செஞ்சது மூலிமா இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறது. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங்கில் வந்து எனக்கு வேறு ஏதாவது பத்தலை அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணணும், என்னோட ஃபினான்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ பட்ஜெட் போடணும். அப்படி தானே, பட்ஜெட் போடணும். இவ்வளோ தூரம் ஓகே, இன்னும் இவ்வளோ ஸ்டாஃப் கொடுத்துருக்கோம், இவ்வளோ இதுக்கு மூலியமாக நம்ம இவ்வளோ இந்த பிளானிங்க்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ வந்து இது மூலியம் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்மளோட பட்ஜெட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறது, என்னோட நிதிநிலை அறிக்கையை வந்து நான் வெளியிடுறது. ஓகேங்களா. இப்போ போஸ்ட் கார்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பி வந்து பிளானிங், ஓ வந்து ஆர்கனைசிங், எஸ் வந்து ஸ்டாஃபிங், டி வந்து டைரக்டிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிங்கிறது டைரக்ட் பண்ணுறது தான் மேற்பார்வையிடுறது. அப்புறம் சிஓ அப்படிங்கிறது வந்து ஆர்கனைசிங். ஓகேங்களா. சாரி, கோஆர்டினேஷன். சிஓங்கிறது கோஆர்டினேஷன், ஆருங்கிறது ரிப்போர்ட்டிங், பிங்கிறது வந்து என்னது பட்ஜெட்டிங். ஓகேங்களா. இது வந்து நம்மளோட எஜுகேஷன் ஸ்கீம்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் மேலாண்மையில். ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கல்வி மேலாண்மையில் 3 அடிப்படை அடுக்குகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 அடிப்படை அடுக்குகள் அப்படின்னா கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் உள்ளூர் அப்படிங்கிறது வந்து இதில் எதில் வரும் அப்படிங்கன்னா, இந்த பிஇஓ சிஇஓ அவங்களாம் வருவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த உள்ளூரில் வந்துடுவாங்க. ஓகேங்களா. அப்போ தேசிய, மாநில, உள்ளூர். பிஇஓ போட்டிருப்பாங்க, சாரி சிஇஓ வர மாட்டாங்க, பிஇஓங்கெல்லாம் இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அதெல்லாம் வந்துடுவாங்க. ஓகேங்களா. பிஆர்சி, சிஆர்சி இந்த மாதிரி எல்லாமே இந்த உள்ளூரில் வந்துடும். ஓகேங்களா. நான் பிளாக் வைஸாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தராக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பள்ளி நிர்வாகத்தில் ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் என்பது டேஸை குறிக்கும். இங்கே நல்லா கவனிச்சுங்க, மொபைலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால், மொபைல் ஃபோன் ஏன் அதுக்கு பேர் வந்தது அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, நல்லா என்னது வயர்டு ஃபோன் தான் இருந்தது. ஓகேங்களா. அது அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம போய் பேச முடியும், நம்ம எடுத்துக்கிட்டலாம் போக முடியாது. ஸோ அந்த நகர்ந்துக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கிறதுனால தான் மொபைல் ஃபோன் வந்தது. ஸோ மொபைலைசேஷன் அப்படின்னு எனக்கு நகர்தல், ரிசோர்ஸ் மூவ்மெண்ட், அதை தான் என்ன சொல்லுவாங்க, ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது மொஃபசல் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொஃபசல் அப்படிங்கிறது எதாவது மொபைல் அப்படிங்கிறனாலே நகருதல், இயங்குதல் அப்படிங்கிற மாதிரியான பொருள் வரும். ஓகேங்களா. இதில் வந்து ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் அப்படிங்கிறது டேஸை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிதியும் மனிதவள ஆதாரங்களையும் உறுதி செய்கிறது தான் ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி அப்படிங்கிறது என்னது, நிதி ஒரு இடத்துல இருக்குமோ அங்கங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபண்டை வந்து இது பண்ணிகிட்டே இருப்போம், பாஸ் பண்ணிகிட்டே இருப்போம். தென் வந்து மனிதவள ஆதாரங்கள், இப்போ சிஓ டிஓ அவங்களாம் இருக்கிறாங்கன்னா என்னது, அவங்க அங்கங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டால், பள்ளி நிர்வாகத்தில் ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மொபைலைசேஷனுங்கிறது இயக்கத்தை குறிக்கும். மொபைல் அப்படின்னால இயக்கம் அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 7th கொஸ்டின். TQM அதாவது டோட்டல் குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, அந்த மொத்த தர மேலாண்மையின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்வர்ட்ஸ் டெமிங் அப்படிங்கிறவரை. அது என்ன மேம் டோட்டல் குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் நம்ம ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதுக்குரிய ரிப்போர்ட் நமக்கு வேணும் தானே. அந்த ரிப்போர்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அது ஒரு ப்ரொடெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒன்று சம்திங். இப்போ நான் ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு எஃபெக்டாக நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு, அந்த மாதிரியான அந்த டோட்டல் குவாலிட்டி என்ன, அதோட மேனேஜ்மெண்ட்டை சொல்கிறது தான் TQM அப்படிங்கிறது. இந்த தர மேலாண்மை, இந்த மொத்த தர மேலாண்மையோட தந்தை அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்வர்ட்ஸ் டெமிங்கை சொல்லலாம். அடுத்து பாருங்கள்,
பூஜ்ஜிய குறைபாடு கருத்தை கூறியவர் யார்? பூஜ்ஜிய குறைபாடு கருத்து அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எந்த ஒரு ப்ராடக்டை வந்து நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படிங்கன்னா, அதில் வேஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி தானே? இப்போ நான் ஒரு ஸ்டிச்சிங்கோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அதில் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அந்த வேஸ்டேஜை கூட அந்த 0% கூட அந்த குறைபாடு அப்படிங்கிறது வரக்கூடாது. அதை மறுபடியும் நம்ம அந்த வேஸ்டேஜ் வராத அளவுக்கு என்னென்னலாம் என்னென்ன பிளானெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் சொன்னவர் தான். அது பூஜ்ஜிய குறைபாடு கோட்பாடு கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பூஜ்ஜிய குறைபாடு கருத்து அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, வேஸ்டேஜ் அப்படிங்கிறது 0% இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் யார் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் பிலிப் கிராஸ்பி அப்படிங்கிறவர். இந்தியனில் எந்த தான் இருந்தாலுமே கண்டிப்பாக இப்போ நான் ஒரு ஸ்கீமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அப்படின்னா அது ஸ்லோ லேர்னர்ஸ்கிட்ட போய் இதாகுமான்னு கேட்டால் கிடையாது. பட் ஆனால் அவங்களுக்குமே அது ரீச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி, நம்மளோட ஒர்க்கு, நம்மளோட அவுட்புட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னு கேட்டால் பிலிப்ஸ் கிராஸ்பி அப்படிங்கிறவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பிலிப்பு தெரியும்ல, இந்த ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிலிம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துலலாம் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது இப்போ தான் நிறைய டிஜிட்டல் கேமராஸ்லாம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் 12th இதெல்லாம் படிக்கும்போது ஸ்கூல் கொண்டு போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிமை உருகிட்டோன்னா என்ன ஆகும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்படி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இமேஜுமே தெரியாது. ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அந்த ஃபிலிமை உருகிட்டால் வேஸ்ட்டாக போயிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிலிப்புங்கிறது அந்த ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிலிப்பு வந்து என்ன ஆகும், உருகிட்டோன்னா பூஜ்ஜியமாகி போயிடும், ஒன்றுமே தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறது தான். இங்கே வந்து பூஜ்ஜிய குறைபாடு அப்படிங்கிற கருத்தை கூறினவர் யார் அப்படிங்கன்னா பிலிப் கிராஸ்பி அப்படிங்கிறவர். தென் அடுத்தது பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கல்வியில் ஸ்வாக் பகுப்பாய்வில் பின் வருவனவற்றுள் எது வெளிப்புற காரணியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்வாக் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மெட்டீரியலில் இருக்குது. பட் அது என்னதில் இருக்கும் அப்படின்னா ஸ்வாட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸ்வாட்னா என்ன, ஸ்வாக்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்ட்ரென்த். எஸ்ஸுக்கு வந்து என்னென்னு கேட்டோம்னா ஸ்ட்ரென்த்து. நம்மளோட ஸ்ட்ரென்த்து என்ன, இது வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு பண்ணுற அசஸ்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு கம்பெனிஸோ ஒரு நிர்வாகமோ இருக்குன்னா அதோட ஸ்ட்ராங் என்ன, ஃபஸ்ட்டு வந்து அதோட பலம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது எஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரென்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு வந்து வீக்னஸ். என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, அதுக்கப்புறம் என்னோடய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது. தென் வந்து ஓ அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி. டிங்கிறது இங்கே த்ரெட் அப்படின்னு இருந்தது. த்ரெட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஆபத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது இந்த ஸ்வாட் அப்படிங்கிறது. ஸ்வாட்னாலும் ஸ்வாக் அப்படின்னாலும் சேம் தாங்க. பட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வாட் அப்படின்னாலும் ஸ்வாக் அப்படின்னாலும் சேம் தான். ஓகேங்களா? அஸ் அ சேம். பட் ஏன் மேம் ஸ்வாட்டை வந்து ஸ்வாக்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். இந்த எஸ்ஸுக்கும் ஸ்ட்ரென்த்து தான் மீனிங்கு, இந்த டபிள்யூக்கும் வீக் தான் மீனிங்கு. இது ரெண்டுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுக்கு வந்து த்ரெட் வரும், இதுக்கு வந்து சேலஞ்ச் வரும். ஓகேங்களா? த்ரெட் அப்படின்னா என்னென்னு கேட்டால் ஆபத்துன்னு அர்த்தம். அது ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸாக இருக்கா ஆபத்து அப்படிங்கிறது. த்ரெட் அப்படிங்கிறது ஆபத்துன்னு சொன்னேன். ஸோ அது ஒரு நெகட்டிவாக இருக்கிறதுனால சேலஞ்சிங் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? நம்ம எதிர்கொள்கிற என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சவால்கள் அப்படிங்கிற மாதிரியான மீனிங். சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லும்போது சவால்கள். ஸோ இந்த ஸ்வாட்டை வந்து ஸ்வாக்காக கொண்டு வந்தாங்க. இது ஒரு அசஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். அசஸ்மெண்ட்னா என்ன, ஒன்று வந்து நம்மளை நாமே அதை அனலைஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். இப்போ நானே இருக்கேன்னா என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, என்னோடய வீக்னஸ் என்ன. ஓகே, நான் என்ன படிச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன். ஓகே, பிஎட் முடிச்சிருக்கேன். ஸோ வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்து நான் எதில் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பேன், டீச்சிங்கில் ஸ்ட்ரென்த்தாக இருப்பேனா, இல்லை வந்து நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணிக்கிறது ஃபஸ்ட் ஒன். தென் என்னோடய வீக்னஸ், நான் இன்னும் வந்து என்னோடய கோலை அச்சீவ் பண்ண முடியல, என்னோடய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணிக்கிறது. தென் ஓ அப்படிங்கிறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு என்னென்ன வந்து விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன சேலஞ்சிங் சவால்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்வாக் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு நிறுவனத்துக்கும் இந்த அசஸ்மெண்ட் பண்ணலாம், தென் ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஸ்வாக் அப்படிங்கிறது இந்த பகுப்பாய்வில் வந்து வெளிப்புற காரணி எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் உட்புற காரணி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் இருக்கேன்னா நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து என்னோடய ஊக்கமின்மையா இல்லை என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எல்லாமே உட்புற காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். தென் அதர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து வெளிப்புற காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தானே? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கல்வியில் ஸ்வாக் பகுப்பாய்வில் பின் வருவனவற்றுள் எது வெளிப்புற காரணி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாணவர் ஆசிரியர் விகிதம் அப்படிங்கிறது அந்த உட்புற காரணியில் வந்துடும். ஒரு கல்வி அப்படின்போது ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் உட்புற காரணிகள் வந்துடும். தென் ஆசிரியரோட தகுதிகள் அதுவுமே உட்புற காரணிகளில் தான் வந்துடும். நூலக உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும்.
தென் வெளிப்புற காரணிகள் சொல்லும்போது அரசு நிதி திட்டங்கள் கரெக்டாக வந்து சேரலை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நிறைய ஸ்கூலில் வந்து நிறைய ஸ்கீம்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்வாக் பகுப்பாய்வில், ஸ்வாக்னா என்னென்னு சொல்லிட்டு அந்த பகுப்பாய்வு அந்த அசஸ்மெண்ட் வந்து நம்ம செல்ஃபாகவும் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்களே கூட இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, ஓகேங்களா, நீங்கள் படிக்கிறீங்க, ஏன் உங்களால் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன. இப்போ என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, பிஜிடிஆர்பி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் பேஸ் பண்ணுற சேலஞ்சிங் என்ன, அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனலைஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டை நீங்கள் இது பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் வந்து வெளிப்புற காரணிகள் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து அரசு நிதி திட்டங்கள் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள் 10th கொஸ்டின். NAAC இந்த மதிப்பீட்டு கட்டமைப்பில் பின் வருவனவற்றுள் எது முக்கிய தரநிலை ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த NAAC அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, NAAC அப்படிங்கிறது நேஷ்னல் அசஸ்மெண்ட், ஓகேங்களா. அப்புறம் அக்ரிடேஷன் கவுன்சில் அப்படிங்கிறது, இது நேஷ்னல், இது அசஸ்மெண்ட், இது வந்து என்னன்னு கேட்டால் அக்ரிடேஷன். ஐஓ போட்டுக்கோங்க, ION அக்ரிடேஷன். இது வந்து கவுன்சில் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய எக்ஸ்பான்ஷன். அது என்ன மேம், நேஷ்னல் அசஸபிள் அண்ட் போட்டுக்கோங்க இங்கே, அசஸபிள் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில் அப்படிங்கிறது. நேஷ்னல் அப்படின்னா தேசிய அளவில் அசஸ்மெண்ட்டுங்கிறது மதிப்பீட்டு. அக்ரிகேஷன் அப்படின் போது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மதிப்பீடு தரம், ஒரு தரத்தை கொடுக்குற ஒரு கவுன்சில் தான். ஓகேங்களா, தர அங்கீகாரம் கொடுக்குற ஒரு கவுன்சில் தான் இந்த NAAC அப்படிங்கிறது. ஒரு இப்போ காலேஜஸோ இல்லை ஒரு காலேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த காலேஜஸில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு அசஸ்மெண்ட் வச்சு அவங்களுக்கு ஒரு தர சான்றிதழ் கொடுக்கறது தான் இந்த NAACோட ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ இவங்களோட இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஒரு முக்கிய தரநிலையாகும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது எதோட தரநிலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனம், அதாவது ஒரு யூனிவர்சிட்டியோ அந்த மாதிரி இருக்குதுன்னா அதோட மதிப்புகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை என்ன பண்ணுவாங்கன்னா அசஸ்மெண்ட் மூலிமா டெஸ்ட் பண்ணி என்ன கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு தர நிர்ணயம் கொடுப்பாங்க. தர நிர்ணயம் ஒவ்வொரு இதுலாம் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு இந்த ஸ்கூல் எஜுகேஷன்லையும் சரி இதுலேயும் சரி நாங்கள் வந்து ISO இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், இந்த தர நிர்ணயம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போடுவாங்க. அது யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் NAAC அமைப்பு தான் கொடுக்குது. NAACங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 11th கொஸ்டின் போகலாம். 11th கொஸ்டின் வந்து ஸ்வாக் அண்ட் ஸ்வாக், இது G கிடையாது Cங்க. ஸ்வாக் அந்த பகுப்பாய்வில் W அப்படிங்கிறது எதை குறிக்கும், இப்போ தானே சொன்னேன். Sங்கிறது ஸ்ட்ரென்த்து, Wங்கிறது வீக்னஸ்ஸு, ஓங்கிறது என்னது ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது, Dங்கிறது என்னது த்ரெட். இதில் வந்து சேலஞ்சிங், இது வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவான வேர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், சின்னு சொல்லி சேலஞ்சிங்னு மாற்றிக்கிட்டோம். ஓகேங்களா, அப்போ ஸ்வாட்னாலும் ஸ்வாக் அப்படின்னாலும் சேம் தான். பட் இங்கே வந்து இந்த டீ போட்டிருந்தாங்கன்னா த்ரெட்னு எழுதிக்க போகிறீங்க, அதாவது ஆபத்து அப்படின்னு. சி போட்டிருந்தாங்கன்னா சேலஞ்சிங், சவால்கள் அப்படின்னு மாற்றிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்து 12th கொஸ்டின். TQMல் ஆசிரியரின் பங்கு என்ன? TQனா என்னன்னு சொன்னேன், TQMனா டோட்டல் குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னேன், அப்படி தானே, டோட்டல் குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். அப்போ வந்து அதில் வந்து ஆசிரியரோட பங்கு என்ன, ஒவ்வொருத்தவங்களுக்கா என்னத்தை தர உயர்த்தும் செயல்கள். அவங்க தான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட தரத்தையும் உயர்த்தினா தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஓவரால் ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அவங்களோட குவாலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆசிரியரோட பங்கு அப்படிங்கிறது தரம் உயர்த்தும் செயல்கள். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்க என்ன பண்ணணும், தரத்தை உயர்த்தணும். அடுத்து பாருங்கள் 13th கொஸ்டின். இந்தியாவின் தற்போதைய பள்ளி கல்வித்துறை செயலாளர் யார்? ஓகேங்களா, பள்ளிக்கல்வி அமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படி சொல்லலாம். ஓகேங்களா, இதில் வந்து பள்ளி கல்வித்துறை செயலாளர்னு கேட்டிருக்காங்க. மேபி இதுக்கான கொஷின்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது யாருன்னு கேட்டால் சஞ்சய்குமார். அப்போ தர்மேந்திர பிரதான் யார் அப்படின்னு கேட்டால் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி அமைச்சர் தான் யார் அப்படின்னு கேட்டால் தர்மேந்திர பிரதான். அதே போல் திருமதி எஸ் மதுமதி அப்படிங்கிறவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய, இது வந்து தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை செயலாளர்
சாரி எஸ் கரெக்டு தான். இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வித்துறை செயலாளர், பள்ளி கல்வித்துறை செயலாளர் யாருன்னா சஞ்சய்குமார். ஓகேங்களா. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்க பள்ளி கல்வித்துறை செயலாளர் யாருன்னா திருமதி எஸ் மதுமதி அவர்கள். ஓகேங்களா. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட கல்வி அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதே போல் இந்தியாவோட தற்போதைய கல்வி அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மேந்திர பிரதான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில் வந்து தர்மத்துக்கு கல்வி நடத்துகிறாங்க, கல்வி எஜுகேஷன் நடத்துகிறாங்க. இது உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேங்க. ஓகேங்களா. தர்மத்துக்கு கல்வி அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதே நமக்கு தெரியும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ரீசெண்டாக எப்பயுமே நம்ம கேட்டுட்டு இருக்க பேர் தான். அதே போல் மதுமதி அப்படிங்கிறவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு என்ன எனக்கு தெரியல. ஸோ பள்ளி கல்வித்துறை செயலாளர் யாருன்னா மதுமதி. இந்திய அளவில் கல்வி அப்படிங்கிறது எப்படி தான் இருக்குது, தர்மத்துக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மேந்திர பிரதான். அதே போல் அதோட பள்ளி கல்வித்துறை செயலாளர் யாருன்னா சஞ்சய்குமார். ஓகே, அடுத்து பாருங்கள் 14th கொஸ்டின். எஸ்எம்சியின் பங்குதாரர்கள் யார்? எஸ்எம்சி அப்படின்னா என்ன நம்மளோட இதில் பார்த்துருப்போம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிறது தான் எஸ்எம்சி அப்படிங்கிறது. இது எல்லா ஸ்கூல்லையுமே கண்டிப்பாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டுட்டு வந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பள்ளி கல்வியும் சரி இல்லை எல்லாத்தையுமே சரி ஒரு நம்ம அதாவது சோசியலாக எல்லாருக்குமே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்குனால கொண்டு வந்தது அது எஸ்எம்சி அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன இல்லை, ஸோ ஒரு பெற்றோர்களாக அவங்க வந்து இதில் வந்து என்னென்ன அவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான சிலது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஸ்எம்சிங்கிறது கவுன்சிலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி. அதனால தான் இதுக்கு பேரும் எஸ்எம்சி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிறது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மித்த எல்லா கமிட்டிஸ்லேயும் பேரண்ட்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, அதாவது பிடிஏ மீட்டிங் அதை எக்ஸப்ட். ஓகேங்களா. பட் இந்த எஸ்எம்சி கமிட்டி அப்படிங்கிறதுல வந்து என்னென்னா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, தன்னார்வலர்கள் இருப்பாங்க, ஒரு கல்வியாளர்கள் இருப்பாங்க, இவங்க எல்லாருமே கலந்து இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்சி பங்குதாரர்கள்னால் அதில் இருக்கக்கூடியவங்க. ஓகேங்களா. ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேலாண்மை பற்றி பார்க்குறதுனால பங்குதாரர்கள்னு போட்டிருக்காங்க. இந்த எஸ்எம்சியில் இருக்கிறவங்க யாராக இருக்குன்னா சமூக தலைவர்கள் இருப்பாங்க, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் அதாவது அலுமினிஸும் இருப்பாங்க. தென் உள்ளூர் அமைப்புகள், அங்கே ஏதாவது ஒரு மகளிர் குழுக்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுமே இந்த எஸ்எம்சி கமிட்டியில் இருப்பாங்க. ஸோ வந்து மேற்கூறிய அனைத்தும் இதில் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டோட பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் முக்கியமான ரோலேவும். ஓகேங்களா. ஸோ எஸ்எம்சின்னு இடத்துல ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் இதில் வந்துருவாங்க. அடுத்து பாருங்கள் 15th கொஸ்டின். அடிப்படை கடமைகள் சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழந்தைகளுக்கு எத்தனை சதவீத இடங்களை ஒதுக்குகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டி போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ப்பாங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25%. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். பள்ளி நிர்வாகத்தில் இதயம் மற்றும் ஆன்மா என்று யாரை கருதுகிறோம் அப்படின்னா பள்ளி நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டாலே இதில் வந்து ஹீரோ யார், ஹெட் மாஸ்டர் தான். ஓகேங்களா. தலைமை ஆசிரியர். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். கல்வி அதாவது ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறதுல வந்து கல்வி உரிமை சட்டம் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு அடிப்படை உரிமை ஆக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளோட மெட்டீரியலில் இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து 2001 அப்படிங்கிறத கூட 2002 சேஞ்ச் பண்ணிக்க சொன்னேன். தயவு செய்து சேஞ்ச் பண்ணாதவங்க சேஞ்ச் பண்ணிடுங்க. இது 2002 தான் வரும், 2001 கிடையாது. நம்மளோட மெட்டீரியல் 2001 இருக்கும். ஓகேங்களா. இது 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வியை வந்து என்ன பண்ணாங்கன்னா அடிப்படை உரிமைகளில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி மேம் இருந்ததுன்னா அது டிபிஎஸ்பியில் இருந்தது, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாலிசியில் இருந்தது. அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மக்கள் நல அரசு உருவாக்குறது. இப்போ நமக்கு எப்படி கவர்மெண்ட் சொல்கிறாங்க நீங்கள் என்ன மாதிரியான ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு, அதுபோல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசுக்கு சில வழிகாட்டுதல் கொடுக்கலாம். அதுதான் அரசு வழிமுறை நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது. ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த இதில் தான் இருந்தது கல்வி அப்படிங்கிறது. இந்த இதுக்கும் ஓகே மேம் டிபிஎஸ்பிக்கும் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் என்ன மேம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிபிஎஸ்பி கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, அதில் இருந்த எஜுகேஷனை தூக்கி கொண்டு வந்து 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சட்ட திருத்தத்தில் வந்து என்ன பண்ணாங்க 2002 கொண்டு வந்து எதில் வந்து வச்சுட்டாங்க, அடிப்படை உரிமைகளில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். அடிப்படை உரிமைகள் சட்டம் ஆர்டிஇ எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா April 1, 2010. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. April 1, 2010.
அடுத்து அக்ரிடேஷன் என்பதன் பொருள் யாது? இப்போ நம்ம நேக்கில் பார்த்தோம் இல்லையா, நேக்கில் என்ன சொல்லியிருந்தேன், இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நேக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இந்த வேர்டு வந்து ஃபெமிலியரான வேர்ட்ஸு, நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம், மேம் சொல்லியிருக்காங்க, இல்லை நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இதுக்கப்புறம் இது வருமா, அதுக்கப்புறம் அது வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அசஸ்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வரும். அசஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு வரும். அக்ரிடேஷன் அப்படிங்கிறது என்ன வரும், செகண்ட் வரும். ஓகேங்களா, நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுக்கு வந்து இந்த அக்ரிடேஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டால் மதிப்பீடு மூலம் தர அங்கீகாரம் வழங்குதல். ஓகே, தர அங்கீகாரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்ரிடேஷன் அப்படிங்கிறோம். மதிப்பீடுனா என்னது, ஒரு அசஸ்மெண்ட்னா ஒரு டெஸ்ட்டு வச்சு அது மூலிமா அவங்களுக்கு மதிப்பீடு கொடுக்குறது. இந்த நேக்கை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டால் டெஸ்ட்டு வந்து அவங்க வந்து வைக்க மாட்டாங்க. நம்மளே என்ன பண்ணுறோம், எங்களோட இன்ஸ்டியூஷனில் என்னென்ன மாதிரியான லேப் இருக்குது, இவ்வளோ நம்ம ரிசல்ட்டு காட்டியிருக்கோம், எங்கள் இதில் வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா கரிக்குலம் இருக்குது, அந்த மாதிரியான நம்ம ஒரு ரிப்போர்ட்டை என்ன பண்ணணும், அந்த நேக்குக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நமக்கு தர நிர்ணயம் கொடுப்பான். அவன் வந்து டெஸ்ட்லாம் வைக்க மாட்டான். அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நேக்கை பொறுத்தளவுக்கு நான் இப்போ ஒரு யூனிவர்சிட்டி வச்சு நடத்துகிறேன், ஓகேங்களா, ஒரு யூனிவர்சிட்டி வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா என்னோட யூனிவர்சிட்டியில் இருந்து நான் என்னது இவ்வளோ எக்ஸ்ட்ரா கரிக்குலம் கொடுத்துருக்கேன், என்னோட ஸ்ட்ரென்த் அதாவது ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட் வந்து இவ்வளோ கொடுத்துருக்கேன், லேப் எல்லாமே ரொம்ப டிஜிட்டலைஸாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டிங்கை நம்ம சப்மிட் பண்ணோன்னா அவன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வந்து என்ன கொடுப்பான், தர நிர்ணயம் கொடுப்பான். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 20th கொஸ்டின். திறமையான கிராமப்புற குழந்தைகளுக்கு இலவச முழு உறைவிட பள்ளி கல்வியை வழங்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த பள்ளி இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த ஜவஹர் நவோதயா வித்யாலயா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, இல்லை. ஓகேங்களா, நம்ம அரசியல்வாதிகள் யாருமே என்ன கொண்டு வர விடவில்லை. ஓகேங்களா, அதான் உண்மை. ஓகேங்களா, ஜவஹர் நவோதயா வித்யாலயா அப்படிங்கிறது வந்து கிராமப்புறத்தில் இருக்காங்க இல்லையா மக்கள், அவங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்கப்போட ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாப்பாடு எல்லாமே போட்டு கொடுக்கக்கூடிய ஸ்கூல். இப்போ அது பார்த்து நம்ம இந்த மாடல் ஸ்கூல்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, ஜஸ்ட் லைக் தட், அந்த மாதிரி தான் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடிய ஸ்கீமு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல். இது ஏன் கொண்டு வர விடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட நம்மளோட டீச்சிங் லாங்குவேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் டீச்சிங் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ வந்து ஹிந்தியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தினால என்ன பண்ண விடலை, இந்த ஜவஹர் நவோதயா வித்யாலயா வந்து மும்மொழி கொள்கையினால நம்ம வந்து இன்னும் ஏற்றுக்கலை. நம்ம தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா ஸ்கூல்ஸ் கிடையாது. பட் ஜவஹர் நவோதயா ஸ்கூல்ஸ் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, திறமையான கிராமப்புற குழந்தைகளுக்கு இலவச முழு உறைவிட பள்ளி கல்வியை வழங்குறதுக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், எஸ்என்பி அதாவது ஜவஹர் நவோதயா வித்யாலயாவில் வந்து பள்ளிகளில் எத்தனை சதவீதம் இடங்கள் பெண்களுக்கு கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர் நவோதயா வித்யாலயாவில் ஆண் பெண் 2 பேருமே இருப்பாங்க. அதான் இப்போ ஜஸ்ட் லைக் தட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா மாடல் ஸ்கூல், அது மாதிரி தான். அதில் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இருப்பாங்க. அது ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல் தான். அது மாதிரி தான் இந்த ஜவஹர் நவோதயா வித்யாலயா. இதில் பெண்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா 33% கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள் 22th கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் 22nd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, என்ஓஎஸ்னா நேஷ்னல் ஓப்பன் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் அப்படிங்கிறது எப்போ பேர் மாற்றம் பண்ணாங்க அப்படின்னு 1989. ஓகேங்களா, இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்இபி நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் வந்து 1986 படி உருவாக்கப்பட்ட மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் எது, அதிலே போட்டால் மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் அப்படிங்கும்போது இந்த டயட் எதுக்காக உருவாக்குனாங்க, எதுக்காக தெரியுமா? டயட் ஆக்சுவலாக எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டீச்சர்ஸுக்குமே ஒவ்வொரு விதமான டேலண்டட் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து என்ன 10 இயர்ஸ் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறையவே டீச்சிங் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அவங்க நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நியூவாக ஒரு டீச்சர் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நியூ டீச்சருக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், அந்த 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு இன்ட்ராக்ஷனை ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், இவங்க வந்து அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டயட்டுங்கிறது கொண்டு வரப்பட்டது. இது வந்து என்னதுக்குன்னா, இப்போ டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எல்லாமே இருக்குது. இது என்னன்னு கேட்டால் டயட்டுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன, டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுக்குரிய எக்ஸ்பான்ஷனும் படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 24th கொஸ்டின், போஸ்ட் கார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா. போஸ்ட் கார்ட்னா என்ன, பி ஃபார் பிளானிங், O for organizing, S for staffing, D for directing, CO for cooperating, R for reporting, P for budgeting அப்படின்னு பார்த்தோம். இந்த பண்புகளை வகைப்படுத்தினவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு யார் அப்படிங்கிற லூதர் குலிக் அப்படிங்கிறவர். ஓகேங்களா,
நிறைய பேர் இருக்குது மேம் எப்படிமா ஞாபகப்படுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலது வந்து நம்ம வந்து சில மாதிரியான என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஷார்ட்கட்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அதை ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவு ஞாபகம் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு இருக்குல்ல, இந்த சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறது நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம் பார்த்தீங்களா, அதே போல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அதே போல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா போஸ்ட் கார்டெல்லாம் உள்ளே போட்டு குளிக்கு போட்டு போஸ்ட் கார்டை எடு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குளிக் இங்கே வந்து குளிக் அப்படிங்கிறது தானே, இதுக்கு ரூதர் குளிக் தானே இந்த போஸ்ட் கார்ப் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். மேலாண்மை பண்புகளை வகைப்படுத்தினவர் யாருன்னா போஸ்ட் கார்ப் அப்படிங்கிறது ரூதர் குளிக். ஓகேங்களா, போஸ்ட் கார்ப் அப்படிங்கிற மேலாண்மை பண்பை வகைப்படுத்தியவர் ரூதர் குளிக். அப்போ குளிக்கு போட்டு அந்த போஸ்ட் கார்டை எடு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்பயுமே மறக்காது. ஓகேங்களா, போஸ்ட் கார்ப் அப்படிங்கிற மேலாண்மை பண்பை வகைப்படுத்தினவர் வந்து ரூதர் குளிக். அடுத்தது நிர்வாக மேலாண்மையின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா ஹென்றி பயோல். ஓகேங்களா, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிர்வாக மேலாண்மை பண்ணிகிட்டு இருக்கும்போது என் தந்தையை கண்டா பயம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது, நான் வந்து ஒரு இடத்துல மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா அப்பா பையன் 2 பேருமே மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் நம்மளோட என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நம்மளோட பொலிட்டிஷியன்லேயும் அந்த மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா, எங்கள் அப்பாவை கண்டா எனக்கு நிர்வாக மேலாண்மை செய்ய பயம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஹென்றி பயோல் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நிர்வாக மேலாண்மையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் ஹென்றி பயோல். அடுத்து பாருங்கள் 26th PTBDCA சுழற்சி என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்னா என்னென்னா பிளானிங். ஒன்று பிளான் பண்ணணும், அதை செய்யணும். ஓகேங்களா, பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது செய்யணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், செக் பண்ணணும், நம்ம செஞ்சது கரெக்டு தானான்னு செக் பண்ணணும், அதுக்கான ஆக்ஷன் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், எடுக்கணும். ஸோ வந்து BDCA சுழற்சி அப்படிங்கிறது விரிவாக்கம் தான் பிளான் டு செக் ஆக்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் அங்கீகாரத்தின் முதன்மை நோக்கம் என்ன நோக்கம், அவங்களோட தரநிலையை உறுதி செய்யணும். அவங்க நான் பெஸ்ட்டான எஜுகேஷன் கொடுக்குறாங்களா, அவங்ககிட்ட லெபார்ட்டரிஸுங்கிறது நல்லா பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான அவங்க தரநிலையை உறுதி செய்கிறது தான் இந்த உயர்கல்வியில் அங்கீகாரம், அக்ரிடேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த அங்கீகாரம் கொடுக்குறதோட நோக்கமே அதுதான். ஓகேங்களா, சில இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது, சில காலேஜஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போதே நாங்கள் ISO இந்த தர சான்றிதழ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. அது என்னதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட இந்த தர நிர்ணயத்தை கவர்மெண்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியாக நமக்கு வந்து ஒரு இன்டிமேட் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, இப்போ உயர்கல்வியில் அங்கீகாரம் அப்படிங்கிறதோட முதன்மை நோக்கம் என்னென்னா தரநிலைகளை உறுதி செய்தல். அடுத்து பாருங்கள் 28th கொஸ்டின். மத்திய கல்வி அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது முன்னாடி எப்படி சொன்னாங்க, இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே நான் சொன்னேன். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் அது HRD அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம்னு கொண்டு வந்தாங்க. இது வந்து சில கவர்மெண்ட்டுக்கு இடையில் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு மத்திய கல்வி அமைச்சகம் அப்படின்னு இருந்தது, அதுக்கப்புறம் வந்து HRDன்னு கொண்டு வந்தாங்க, மனித வள மேம்பாட்டு அமைச்சகம்னு கொண்டு வந்தாங்க, HRD மினிஸ்ட்ரி அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மத்திய கல்வி அமைச்சகம்னே மாற்றிட்டாங்க. அவர் 2 நாளும் ஒன்று தான். சில இடத்துல வந்து மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் மத்திய கல்வி அமைச்சகம்ன்ற ஆப்ஷனுக்கு பதிலாக இது இருந்தாலும் இதை நீங்கள் அடிக்கலாம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் எந்த குழுவின் பரிந்துரைப்படி, இப்போ சமச்சீர் கல்வி வந்திருக்கு இல்லையா, அது எந்த குழுவோட பரிந்துரைப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துக்குமரன் குழு 2007 படி தான் என்ன பண்ணாங்க, சமச்சீர் கல்வி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்கள் 30வது கொஸ்டின். பராக் அப்படிங்கிறது ஒரு எந்த செயல்பாட்டிற்காக NCERTயின் கீழ் உருவாக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வரலாம். நிறைய கொஷின்ஸ் மீன்ஸ் ஒரு 2-3 விதமாக கொஷின்ஸ் கேட்கலாம். பராக் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம், NCERT சொல்லலாம். பராக் வந்து எந்த செயல்பாட்டை வந்து இது பண்ணுறதுக்காக, அதாவது செயல்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னாலும் தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்தது இல்லையா, அதை வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, செயல்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இதுன்னு கேட்டால் பராக்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பராக் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் 1 செகண்ட் இங்கே எழுதலாம். பராக். ஓகேங்களா, பராக் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட், அப்புறம் ரிவ்யூ. ஆர்னா என்னது, ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் of knowledge for
நாலேஜ் ஃபார் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இது சிம்பிளாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ பராக் அப்படிங்கிறதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ். இது அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட். தமிழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமையான வளர்ச்சிக்கான செயல்திறன் மதிப்பீடு மற்றும் பகுப்பாய்வு அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னா ஒரு முழுமையான வளர்ச்சி, எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம டெவலப் ஆகிறது தான் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வர்றது தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பராக் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எதுக்காக வந்ததுன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்தது இல்லையா, அதை கரெக்டாக செயல்படுதா இல்லை என்ன, அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அசஸ்மெண்ட்டு தான் இந்த பராக். இந்த பராக் எப்போ மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2023. ஓகே, தமிழை நோட் பண்ணிக்கோங்க. முழுமையான வளர்ச்சிக்கான செயல்திறன் மதிப்பீடு பகுப்பாய்வு மற்றும் அதாவது ஃபஸ்ட்டு சொல்கிறேன், முழுமையான வளர்ச்சிக்கான செயல்திறன் மதிப்பாய்வு மற்றும் பகுப்பாய்வு அப்படிங்கிறது தான் இதுக்குரிய தமிழ் மீனிங். ஓகே, இதை எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கொண்டு வரப்பட்டதுன்னா தேசிய கல்விக் கொள்கை NEP 2020. எப்பொழுது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 2023. ஓகேங்களா? இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா NCERT இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இதோட எக்ஸ்பான்ஷன் கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகே, இதோட 8th யூனிட் முடிஞ்சிடுச்சு. ஓகே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க, தென் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.